சாந்தி. ஜோ பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 17/4/2025. பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே, ये रूहानी हॉस्पिटल तुम्हें आधा कलब के लिए एवर हेल्दी बनाने वाली है. இனிமையான குழந்தைகளே, இது ஆன்மீக ஹாஸ்பிட்டல் உங்களை அரை கல்பத்திற்கு எவர் ஹெல்த்தி, அதாவது எப்பொழுதுமே ஆரோக்கிய நிலை அடைய வைக்கின்றது. யஹா தும் தேஹி அபிமானி ஹோக்கர் பேட்டே ஹோ, இங்கு நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கிறீர்கள், அதாவது ஆத்ம உணர்வுல இருக்கிறீங்க. பாபா கேள்வி கேட்கறாங்க, தந்தா அதி கர்த்தே பி கவுன்சா டைரக்ஷன் புத்தி மே யாத் ரேனா चाहिए. தொழில் செய்யும்போது கூட எந்த ஒரு டைரக்ஷன் புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். பதில் பாபா சொல்றாங்க, बाप का डायरेक्शन है तुम किसी साकार व आकार को याद नहीं करो. பாபாவுடைய டைரக்ஷன், நீங்கள் எந்த சாக்காரத்தையோ அல்லது ஆக்காரத்தையோ நினைவு செய்ய வேண்டாம். சாக்காரம்ன்றப்ப ஸ்தூலம், ஆக்காரம் என்பது சூட்சுமம். ஏக் பாப் கி யாத் ரஹே தோ விக்ரம் வினாஷ் ஹோ. ஒரு பாபாவுடைய நினைவு இருக்கும்போதுதான் விக்கர்மங்கள் அழிகின்றது. இஸ்மே கோய் ஏனை கே சக்தா கி ஃபுர்சத் நஹி. இதுல யாருமே இப்படி சொல்ல முடியாது, எனக்கு நேரமே இல்லைன்னு. சப் குச் கர்த்தே பி யாத் மே ரே சக்தே ஹோ. அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் நினைவில் நிலைத்திருக்க முடியும். ஓம் சாந்தி. மீட்டே மீட்டே ரூஹானி பச்சோம் பிரதி பாப் கா குட் மார்னிங். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபாவின் குட் மார்னிங். गुड मॉर्निंग के बाद बच्चों को कहा जाता है बाप को याद करो. குட் மார்னிங் சொன்னதுக்கு அப்புறம் பாபா குழந்தைங்களுக்கு என்ன சொல்றாரா, தந்தையை நினைவு செய்யுங்கள்னு சொல்றாரு. ஆத்மா தோஹே அவினாஷி கபி வினாஷ் நை ஹோத்தி. ஆத்மா அழிவற்றது, ஒருபோதும் அழியறதில்ல. ஷரீர் ஹே வினாஷி, ஆனா ஷரீரமோ அழியக்கூடியது. அப் துமாரி புத்தி மே யே பேட்டா ஹுவா ஹே. இப்ப இதெல்லாமே உங்க புத்தியில ஏறிடுச்சுன்னு சொல்றாரு பாபா. இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? புத்தியில ஏறிடுச்சு. तुम बच्चों में भी जिनको ऊंच मर्तबा लेना है वो जास्ती याद में रहने का पुरुषार्थ करते हैं और समाचार भी लिखते हैं कि बाबा हम इतना समय याद में रहता हूं. குழந்தைங்களாகிய உங்கள கூட யாரு உயர்ந்த பதவி அடையணுமோ அவங்க அதிகமாக நினைவில் இருக்கிறதுக்கு புருஷார்த்தம் பண்ணுவாங்க. மற்றும் பாபாவுக்கு செய்தியே எழுதுவாங்க, பாபா நான் இவ்வளவு நேரம் நினைவுல இருந்தேன். இந்த செய்தியையும் பாபா கொடுப்பாங்க. கை தோ பூரா சமாச்சார் லஜ்ஜா கே மாரே தேத்தானே. ஆனால் சிலரோ முழுமையான தன்னை பற்றிய செய்திய வெக்கப்பட்டுட்டு பாபாட்ட சொல்றது இல்ல. प्रदर्शनी में भी अनेक प्रकार के आते हैं तो गाइड्स भी खड़े रहना चाहिए जांच करने के लिए. கண்காட்சி நம்ம நடத்துறோம், அப்ப கூட அநேக விதமான மக்கள் வருவாங்க. ஆகையால அங்கங்க கைட்ஸ் நிக்கணும், ரிசீவ் பண்றதுக்கு, பாத்துக்கிறதுக்கு, சோதனை பண்றதுக்கு. ரிசீவ் கர்னே வாலே தோ ஜான்தே ஹே கிஸ் பிரகார் கா ஆத்மி ஹே. அங்க முன்னாடி ரிசீவ் பண்றதுக்குன்னு இருப்போம் இல்லையா, அவங்களுக்கு தெரியும் வந்திருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. தோ உன்கோ ஃபிர் இஷாரா கர்னா चाहिए कि इनको तुम समझाओ. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்ற மாதிரி தகுந்த ஆளை பார்த்து சமிக்கை காட்டணும், நீங்க போய் உங்களுக்கு அறிமுகம் கொடுங்கன்னு. வஹா தோ சப்கி சர்வீஸ் கர்னி. நம்ம கண்காட்சி வைக்கிறோம், பொதுமக்கள்லாம் வர்றாங்கன்னா அங்க எல்லாருக்கும் சேவா பண்ணணும். कोई बड़ा आदमी तो जरूर बड़े आदमी की खातरी तो सब करते ही है, ये कायदा है. யாராவது ஒரு பெரிய மனிதர் வர்றாங்கன்னா அவங்கள நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்க தான் வேணும். இது உலகத்துல ஒரு நியமம். अभी है कलयुग का अंत और है भी प्रजा का प्रजा पर राज्य. இப்போதோ கலியுகத்தோட இறுதி மற்றும் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய நேரம் அது. அபி ராஜாய் தோ ஹே நீ, இப்ப ராஜ்யமே கிடையாது. கித்தனா ஃபரக் ஹே, ஆனா எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. சத்யுக்கே ஆதிமே ராஜாய் தே, அபி கலியுக் மே பி ராஜாய். சத்யுகத்தோட ஆரம்பத்திலேயே ராஜாக்கள் இருந்தாங்க, இப்போது கலியுகத்திலேயும் ராஜாக்கள் இருக்காங்க.
बल कोई वो पावन नहीं है, परंतु कोई पैसा देकर भी டைட்டில் ले लेते. ஆனா இந்த ராஜாக்கள்லாம் தூய்மையானவங்க கிடையாது. ஆனா இன்றைய காலத்துல என்ன பண்றாங்களாம், பணம் கொடுத்து கூட ராஜான்னு பட்டத்தை வாங்கிக்கிறாங்க. बाप भी गुड मॉर्निंग कर फिर शिक्षा देते हैं. பாபா கூட முதல்ல குட் மார்னிங் சொல்லிட்டு தான் அறிவுரை கொடுக்கறார். பச்சே பாப் கி யாத் மே பேட்டே ஹோ. பாபா கேட்கறாரா, குழந்தைங்களே என்ன நினைக்கிறீங்களா? चलते फिरते बाप को याद करो, क्योंकि जन्म जन्मांतर का सिर पर बोझा है. நடந்தாலும் சுற்றினாலும் என்ன நினைவு செய்யுங்க, ஏன்னா ஜென்ம ஜென்மத்தினுடைய சுமை தலை மேல இருக்குது. பல் கியான் மே தீக்கே ஹே, பரந்து யாதிக்கு யாத்திரா ஹே நீ. ஆனா குழந்தைங்க ஞானத்துல எப்படி இருக்காங்களாம், ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. ஆனா யோகா அதாவது நினைவு யாத்திரை இல்ல. மனுஷியோं की ही इधर बात की जाती है, जानवरों की तो बात नहीं है. பாபா சொல்றாங்க, இங்க மனிதர்களை பற்றிய விஷயம் மட்டும்தான் பேசப்படுது, இங்க விலங்குகளை பத்தி நம்ம பேசுறது கிடையாது. पहले तो मनुष्य जानवर से भी बदतर हो गए, वो तो सुधरे. ஏன்னா இன்னைக்கு மனிதர்கள் விலங்குகளை விட மோசமாயிட்டாங்க. ஆகையால முதல்ல அவங்க தான் திருந்தணும். कोई जानवर की बात पूछे तो बोलो पहले अपने तो सुधार करो. யாராவது விலங்குகள் பத்தி கேக்குறாங்க உங்ககிட்ட, அது எத்தனை பிறவி எடுக்கும், அது எங்க இருக்கும், அதோடைய ஆத்மாலாம் என்ன ஆகும், இப்படி கேள்வி கேட்டா முதல்ல நம்ம என்ன சொல்லணுமா, முதல்ல நீங்க தன்னை பத்தி தெரிஞ்சிட்டு தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லணும். பாபா சொல்றாங்க, கௌ ஜோ தூத் நெய் தேத்தி தோ உசே பிஜர்பூர் மே ரக்தே. ஒரு பசு பால் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்களாம், அத அந்த அடிமை பசு ஆக்கிடுவாங்க. ஏதாவது இடத்துல போட்டு அதை அடைச்சு வச்சிருவாங்க. எபி கியான் கா தூத் நெய் தே சக்தே. அது போல சில குழந்தைங்க ஞானம் என்ற பாலை கொடுக்க முடியறதில்ல. போத்தே ஜோ குச் புருஷாரத் நெய் கர்த்தே. இன்னும் சில பேர் எந்த முயற்சியும் செய்யறதில்ல. சமஜ்தே நெய் ஹம் தோ கிஸ்கோ கல்யாண் கரே. புரிஞ்சுக்க கூட மாட்றாங்களாம், நம்ம யாருக்காவது நல்லதாவது செய்யணும்ல அப்படிங்கறத கூட அந்த ரியலைஸ் பண்றதில்ல. अपनी तकदीर का कयाल ही नहीं रहता है. தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பற்றிய சிந்தனையை அவங்க பண்ணி பார்க்கறதே கிடையாது. जो अच्छा पुरुषार्थ करते हैं वो राजा रानी बन जाते हैं. ஆனா யார் நல்ல புருஷார்த்தம் பண்றாங்க அவங்க ராஜா ராணி ஆயிடுறாங்க. जो पुरुषार्थ नहीं करते वो गरीब बन जाते हैं. யாரு முயற்சியே செய்யல அவங்க ஏழை ஆயிடுறாங்க. தக்தீர் में नहीं है तो तदबीर कर नहीं सकते. அதிர்ஷ்டத்துல இல்ல அப்படின்னா அவங்க கூட தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்க முடியறதில்ல. हरेक अपने को देख सकते हैं कि हम क्या सर्विस करते हैं. ஒவ்வொருத்தரும் தன்னை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நான் இப்ப என்ன சேவா பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய நிலை என்னன்னு அவங்களே தெரிஞ்சுக்கலாம். அச்சா, நல்லது. பாபா தாரணைக்கான சாரம் சொல்றாங்க, ரூப் பசந்த் பன் முக்ஸே சதைவ் ரத்தன் நிகால்னே ஹே, போத் போத் மீட்டா பன்னா ஹே. ஞான மழை பொழிபவராகி உங்களுடைய வாயிலிருந்து சதா ரத்தினங்களையே வெளிப்படுத்துங்கள். போத் போத் மீட்டா பன்னா ஹே, மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். கபிபி பத்தர்னை நிக்கால்னா ஹே, ஒருபோதும் கற்கள் அதாவது கடும் சொற்கள் வரக்கூடாது. 2வது பாயிண்ட், ज्ञान और योग में तीखा बन अपना और दूसरों का कल्याण करना है. ஞானம் மற்றும் யோகத்தில் புத்திசாலியாகி தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். अपनी ऊंच तकदीर बनाने का पुरुषार्थ करना है. தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்தோங்கோ லாட்டி பன்னா ஹே, கண் இழந்தவர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வரதான் பாபா கொடுக்கறாங்க, त्रिमूर्ति स्वरूप का तिलक धारण करने वाले संपूर्ण विजयी भव. திருமூர்த்தி ஸ்வரூபத்தின் திலகத்தை தாரணை செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றியாளர் பவ. स्वयं की स्मृति, बाप की स्मृति और ड्रामा के नॉलेज की स्मृति, इन्हीं तीनों स्मृतियों में सारे ज्ञान का विस्तार समाया हुआ है. தன்னை பற்றிய நினைவு, பாபாவை பற்றிய நினைவு மற்றும் டிராமாவின் ஞானத்தின் நினைவு, இந்த 3 ஸ்மிருதியில முழு ஞானத்தோட விஸ்தாரமும் அடங்கி இருக்குது. நாலேஜ் கே விருக்கிய கி 3 ஸ்மிருதியா ஹே. ஞானம் என்ற மரத்தோட 3 கிளைகள் இதுதான். இவ்வளோ அழகா சொல்லியிருக்கார்.
ஞானம் என்பது மரம்னா அதோட 3 கிளை இதுதான். जैसे वृक्ष का पहले बीज होता है, उस बीज द्वारा 2 पत्ते निकलते हैं, फिर वृक्ष का विस्तार होता है. எப்படி பாருங்க, ஒரு மரம்னா முதல்ல அது விதை, அப்புறம் விதையிலிருந்து ரெண்டே 2 இலை வரும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு மரம் என்ற விஸ்தாரம் வருது. ऐसे मुख्य है बीज बाप की स्मृति. அதுபோல முதல்ல முக்கியம் என்ன? விதை, பாபாவுடைய நினைவு. फिर 2 पत्ते अर्थात அடுத்து அதுல இருந்து வர 2 இலைனா என்ன? ஆத்மா और ड्रामा की सारी नॉलेज. ஆத்மா மற்றும் டிராமாவை பற்றிய முழுமையான ஞானம். இன்னைக்கு பாபா இது புதுசா சொல்லியிருக்காங்க. इन 3 स्मृतियों को धारण करने वाले स्मृति भव व संपूर्ण विजयी भव के वरदानी बन जाते हैं. இந்த 3 ஸ்மிருதியையும் தாரணை செய்யக்கூடியவர்கள் ஸ்மிருதி பவ மற்றும் சம்பூர்ண விஜயி பவ என்ற வரதானியாக ஆகிவிடுகிறார்கள். स्लोगन: प्राप्तियों को सदा सामने रखो तो कमजोरियां सहज समाप्त हो जाएगी. பிராப்திகளை சதா எதிரில் வையுங்கள், அப்போது பலஹீனங்கள் தானாகவே சமாப்தியாகிவிடும். இன்றைக்கு அவ்வியக்த சமிக்கை. சங்கம யுகத்தில் பிரம்மா குமார் குமாரிகள் தனிமையாக இருக்கவே முடியாது. பாபாவின் துணையின் அனுபவம். இணைந்த சொரூபத்தின் அனுபவத்தை வெளிப்படுத்துங்கள். அப்படி கிடையாது, பாபா தான் என்னுடையவர் தானே, அப்ப என் கூடவே தானே இருப்பாரு, அப்படி கிடையாது. உடன் இருக்கின்றார் என்ற பிராக்டிக்கல் அனுபவம் வெளிப்படையாக இருக்க வேண்டும். அப்போது மாயாவின் யுத்தம் உங்களோடு நடைபெறாது. மாயா தோல்வி அடைந்துவிடும். பயப்பட வேண்டாம், என்ன ஆகுமோ என்று பயப்பட வேண்டாம். தைரியம் வையுங்கள், பாபாவின் துணையை நினைவில் வையுங்கள். அப்போது வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையாக ஆகிவிடுகிறது. அச்சா. ஓம் சாந்தி.